அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு 3 ஆண்ட்ராய்டு ட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்பு, அதுக்கப்புறம் நம்ம ப்ளே ஸ்டோரில் ஒரு சின்ன டிப்ஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ரோம்லேயும் ஒரு சின்ன டிப் இருக்குது, அதையும் பார்ப்போம். இந்த டிப்பு எல்லாமே ரொம்ப ஈஸி அண்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ தான் முதல்ல நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட ஒரு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் பார்ப்போம். வாட்ஸ்அப்பில் இந்த மேலே இருக்க 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் வரும். அக்கௌண்ட்டில் ப்ரைவேசி இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஃபோட்டோ கீழே அபவுட்டில் எவ்ரி ஒன்று இருக்கும். அதை நீங்கள் நோபடின்னு மாற்றிக்கிட்டா உங்களுக்கு என்ன ஆகுனா, அடுத்தவங்க அவங்களோட மொபைலில் நம்ம வாட்ஸ்அப் பேஜை பார்க்கும்போது நம்மளோட ஃபோன் நம்பர் அவங்களுக்கு தெரியாது. அதை தெரியாமல் இருக்கிறதுக்கு தான் இது எல்லார் மொபைல்லையும் எவ்ரி ஒன்றில் தான் இருக்கும். நீங்கள் நோபடிக்கு மாற்றிக்கிட்டிங்கன்னா கட்டாயம் நம்மளோட ஃபோன் நம்பர் அவங்களுக்கு தெரியாது. அடுத்து ப்ளே ஸ்டோரில் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது தேவையில்லாத ஆப் டெலிட் பண்ணோம்னா அதை அழுத்தி அன்இன்ஸ்டால் பண்ணுவோம். நிறைய ஆப் அன்இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருந்தால் ப்ளே ஸ்டோரில் லெஃப்ட் சைடில் 3 லைன் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா மை ஆப்ஸ் மை கேம்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தது இன்ஸ்டால் இருக்க பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஸ்டோரேஜ் காட்டும். அந்த ஸ்டோரேஜை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எத்தனை ஆப்பை வேணாலும் இதில் போய் டெலிட் பண்ணிக்கலாம். அன்இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான். அதில் எவ்வளோ எம்பி மிச்சமாகுது அதையும் கூட கீழே வரும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 ஆப் தேவையில்லாமல் இருக்க டெலிட் பண்ணுறேன். கீழே பார்த்திங்கன்னா எவ்வளோ எம்பி மிச்சமாகுதுன்னு அந்த இதில் காட்டும். 56 எம்பி. அடுத்தது இதையும் கிளிக் பண்ணுறேன். 81 எம்பி இப்போ எனக்கு ஃப்ரீயாக கிடைக்கிது அதை டெலிட் பண்ணுறதுனால. கீழே இருக்க அந்த அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கேருந்தே அதை டெலிட் பண்ணிக்கலாம். இதுக்காக ஒவ்வொரு ஆப்பை அழுத்தி டெலிட் பண்ண வேண்டியதில்லை. எவ்வளவு எம்பி மிச்சமாகுதுங்கிறதையும் இதிலேயே நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது க்ரோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் எல்லா மொபைல்லையும் ஒவ்வொரு ஆப்புக்கும் பாஸ்வேர்டு போட்டு வச்சுருப்போம். அதை மறந்துடுவோம், இல்லை நமக்கு ஞாபகம்லாம் போயிடும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது க்ரோமில் இருக்குது. இப்போ பாஸ்வேர்டு தெரியாமல் மறுபடியும் அதுக்கு ரீசெட் கொடுக்குறது, அப்புறம் புது பாஸ்வேர்டு கொடுக்குறது, அப்புறம் அதை எங்கேயும் மறந்துட்டோம்னா அதுக்கும் பின்னாடி பிரச்சனை தான். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு க்ரோமில் உள்ளே போயிட்டு ரைட் சைட் மேலே இருக்க 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த செட்டிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்டுன்னு இருக்கும். அந்த பாஸ்வேர்டு அழுத்தினீங்கன்னா நீங்கள் மொபைலில் வச்சுருக்க ஆப்லாம் என்னென்ன பாஸ்வேர்டு போட்டு வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே லைனாக வரும். ஜிமெயிலேருந்து அமேசான் எல்லாத்துக்குமே எதுக்கு பாஸ்வேர்டு போட்டிருக்கீங்களோ, ஒருவேளை அந்த ஆப் லாக் அவுட் ஆகிட்டா பாஸ்வேர்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு இதில் போய் பார்த்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஃப்ளிப்கார்ட், அமேசான், ஒரு பேங்கோட ஆப்பு, இது எல்லாத்துக்குமே இதில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இதிலே பார்த்திங்கன்னா தீம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாஸ்வேர்டு கீழே. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். அதாவது டார்க்கு ஒயிட்டு, நார்மலாக ஒயிட்டில் தான் இருக்கும். டார்க்கில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு செல்லுக்கு பேட்ரி மிச்சமாகவும் நைட்டில் பார்க்கும்போது கண்ணுக்கும் நல்லது. இப்போ நான் டார்க் மாற்றுறேன். அவ்வளோதான். இது சிம்பிளான முறை தான். இதெல்லாம் மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்கள் ஃபோனுக்கும் நல்லது. இந்த தகவல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.